வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான எக் பணியாரம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. பிரியாணி, பலாவ் ஓட நம்ம சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இங்கே முட்டை உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது 2லேருந்து 3 பேர் பெரியவங்களே நல்லா ஆராமமாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அடுத்து மிளகுத்தூள் தேவைப்படும். பொடியான வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, கொஞ்சமாக இஞ்சி துருவிருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன். நான் சீஸ் கூட சேர்க்க போகிறேன், நீங்கள் சேர்க்கலாம் இல்லை விட்டுடலாம். இப்போ முட்டையில் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லா பொருட்களும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது, வெங்காயம், கருவேப்பிலை, துருவிய இஞ்சி, மெல்லிசா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு முறை நல்லா அடிச்சுக்கிறேன். நீங்கள் சீஸ் சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், சீஸ் சேர்த்தா அது டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு சீஸ் நம்ம சேர்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை அப்படியே நீங்கள் பிரியாணியோட சர்வ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சீஸ் எல்லாம் சேர்க்க தேவையில்லை, அப்படியே செஞ்சு நீங்கள் இது பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது அந்த டெக்ஸ்டர் ரொம்ப பிடிச்சது எனக்கு. நம்ம ரெகுலர் ஆம்லெட் பண்ணுற மாதிரி தான், பட் இருந்தாலும் எனக்கு இந்த டெக்ஸ்டர் பனியாரம் பேனில் ரொம்ப நல்லா இருந்தது. எக்கு அந்த பவுன்ஸ் மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு செண்டு மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பனியாரம் பேனில் மிதமான தீயில் வச்சேன். இந்த முட்டை கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பனியாரம் பேனில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நெய் அண்ட் பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டே மாறிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு, பட்டர், நெய் இது பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நொடியில் ரெடி ஆகிடுது. பாருங்கள், நான் சீஸ் சேர்த்துருக்கேன். நடுவில் கொஞ்சமாக மேலே முட்டை கழுவை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த சீஸ் நம்ம ஈஸியாக கோட் ஆகணும், உள்ள வரைக்கும் நம்மளுக்கு அந்த சீஸ் கிடைக்கணுன்ற தொட்டு கொஞ்சமாக மேலே அந்த முட்டை கழுவை சேர்த்துருக்கேன். இப்போ நிதானமாக நான் இது திருப்பி திருப்பி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு நான் இதை சுட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த பணியாரம் நொடியில் ரெடி ஆகிடும். நீங்கள் அது ஈவினிங் ஸ்நாக்கு பசங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு நீங்கள் யோசிக்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களே கூட சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வீட்லேயே நம்ம தயார் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டியாக அருமையாக இருக்குது. நம்ம நிறைய இந்த எக்ஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை, எல்லா பொருட்களும் வீட்லேயே இருக்குது. நீங்கள் ஈஸியாக இது ட்ரை பண்ணுங்க. நான் நிறைய பணியார ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முந்தா நேற்று எனக்கு யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சிக்கன் பணியாரம் அதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க பார்த்துருக்காங்களா என்னோடய சேனலில். ஸோ அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இது வரைக்கும் பண்ண பணியார ரெசிபீஸில் எனக்கு அந்த எறா பணியாரம் ரொம்ப பிடிச்சதுங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த எக் பணியாரம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நம்ம ரெகுலர் பணியாரம் எல்லாருக்குமே பிடிக்கும், பட் இந்த மாதிரி வித்தியாசமான பணியாரங்க ரெசிபீஸில் நான் இந்த எக் பணியாரம் அண்ட் அந்த ப்ரான் பணியாரம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண பொருட்கள் அண்ட் என்னோட பிளாக் லிங்க், அதர் சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.